கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள நம்முடைய மா சாகுபடி 1,00,000 ஏக்கர். இதுக்கு முன்பு கூடுதலா இருந்தது, இப்போ குறைந்து விட்டது. 1,00,000 ஏக்கர். சராசரியாக இந்த 1,00,000 ஏக்கரில் நம்முடைய ஐயா ராமகவுண்டர் அவர்கள் சொன்னது போன்ற முன்பு கிட்டத்தட்ட 7,00,000 மெட்ரிக் டன் மா உற்பத்தி. இப்பொழுது 3,52,000, 3,00,000 மெட்ரிக் டன் இப்ப குறைஞ்சிச்சு, பாதியா குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு சரி குறைஞ்சிருக்குது, விலைய கிடைக்குமா? இல்லை. கடந்த ஆண்டு 22,000 ரூபாய் ஒரு டன், 28,000 ரூபாய் வரைக்கும் கிடைச்சது. இந்த ஆண்டு 3,500, 3,000, 4,000. இதற்கு இதை கேட்ட உடனே எனக்கு என்னடா இவ்வளோ மோசமா? உடனே முதல் அறிக்கை விட்டது நான் தான். அதன் பிறகு நம்முடைய நிர்வாகிகள், நம்முடைய ஆலயமணி அவர்கள், வேலுச்சாமி அவர்கள், நம்முடைய உழவர் பேர் இயக்கத்தின் தலைவர் செயலாளரை அனுப்பி வைத்து இது என்ன முதல்ல சொல்லுங்க. ஆனாலும் இதற்கு தீர்வு வரவில்லை. காரணம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ அல்லது வேளாண் துறை அமைச்சர்களுக்கோ இதற்கு நேரம் இல்லை. இவர்களுக்கு இந்த பிரச்சனையை பற்றி தெரியல. இவ்வளோ குடும்பங்கள், லட்சக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஒரு மாஃபியா, ஒரு கார்டல் சொன்னாங்க. 70 தொழிற்சாலைகள் ஒரு காலத்தில் இருந்தது. அங்கே அப்போ போட்டி போட்டுவிட்டு விலையை நிர்ணயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மாஃபியா, பெரிய தொழிற்சாலைகள் 4, சின்ன சின்னதாக ஒரு 10-15 வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வேண்டியவர்கள், அவ்வளோதான். இந்த மாஃபியாவை யார் வழி நடத்துகிறார் என்றால் ஆளுங்கட்சி திமுகவை சார்ந்தவர்கள். எதுலேயும் விட்டு வைக்கிறது இல்லை. இப்போ காசுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. உங்களுக்கு வேண்டியது பணம் பணம் பணம். எவ்வளோ மோசம்! அதுவும் நான் சொன்னேன், 2வது அறிக்கையை விட்டப்போ நான் சொன்னேன், ஆந்திரா கிட்ட போய் கற்றுக்குங்க. உங்களுக்கு தெரியலன்னா ஆந்திரா கிட்ட போய் கற்றுக்குங்க, கர்நாடகா கிட்ட போய் கற்றுக்குங்க. ஆந்திராவில் அங்கே சந்திரபாபு நாயுடு கடந்த ஆண்டே அது செஞ்சிருக்கிறாரு. இந்த ஆண்டும் 4,000 ரூபாய் ஒரு டன்னு மாம்பழத்துக்கு ஊக்கத்தொகை கொடுத்துருக்கிறாரு. அதே வேளையில் இப்போ என்கிட்ட மட்டும் ஆட்சி இருந்ததுன்னா இந்த தொழிற்சாலை 20,000 ரூபாய் கொடு. நீ நட்டமோ லாபமோ நீ கொடுத்து, நீ எவ்வளோ லாபம் பண்ணிட்டு இருக்கிற, கொடுத்து நிர்ணயம் பண்ணி எடுத்து விட்டுட்டு இவர் போய் பேச்சுவார்த்தை, என்ன முத்தரப்பு பேச்சுவார்த்தை பண்ணி என்ன பண்ண போறாங்க? இல்லை, இவன் தொழிற்சாலை பண்ணலாம், கரண்ட் பிடுங்கி விட்டுடு. என்ன இது இவ்வளோ கொள்ளடிச்சுக்கிட்டு விவசாயிகள் தான். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது உங்களுக்குலாம்? தமிழ்நாட்டில் 63 விழுக்காடு மக்கள் விவசாயிகள், விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மக்கள் 63 விழுக்காடு. ஆனா அவங்க முன்னேற்றம் என்பது 0. 1%, 2% சொல்ல மாட்டோம், 0. இது இன்னொன்று மிக வேதனையான ஒரு செய்தி என்னன்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட ஒரு 78 ஆண்டுகள் முடிஞ்சு 79வது ஆண்டு. இந்த 79 ஆண்டுகளில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு வேளாண் துறை வளர்ச்சி -0.5%. முதல் முறையாக மைனஸ்ல போயிட்டு இருக்கு. அப்போ இது என்ன திராவிட மாடல்? இது என்ன விடியல்? இது என்ன வளர்ச்சி? ஒரு மாநிலம் வளரணும்னா விவசாயிகள் வளர்ந்தாதான் அந்த மாநில வளர்ச்சி. நீ பெரிய ஐடி பார்க்கு, டாடா அந்த இந்த பார்க் வச்சுக்கிட்டு, இந்த ஸ்மார்ட் சிட்டி பில்டிங் வச்சுக்கிட்டு அது வளர்ச்சியாயா? விவசாயிகள் வளர்ந்தாதான் வளர்ச்சி, அது உண்மையான வளர்ச்சி. ஒரு மாநிலத்தில் 2 பங்கு மக்கள் வளர்ந்தாதான் வளர்ச்சி. ஆனா அங்க ஆந்திராவில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு டன் மாம்பழத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இங்க அதை வெட்டுறதுக்கே சொல்றாரு ஐயா, சொல்லிட்டு இருக்காரு 3,000 ரூபாய் வெட்டு கூலி. அது வெட்டு கூலின்னா அறுக்கிற கூலி, பழத்தை பறிக்கிற கூலி. அது பண்ண முடியாது. 3,000 ரூபாய் கொடுத்துட்டு நீ 4,000 ரூபாய்க்கு அவன் கொடுத்தானா எதுக்கு? அப்புறம் நிறைய விவசாயிகள் அப்படியே மரத்திலே விட்டுட்டாங்க, கீழே அப்படி விழுந்து போச்சு, ரோட்ல கொட்டிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வேற எங்கேயுமே நடக்காதியா. அதே போன்ற கர்நாடகாவில் அங்க என்ன பண்ணாங்க, அங்க இருக்கிற முதலமைச்சர் சித்தராமையா, அவர் காங்கிரஸ். ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு, மத்திய அரசிடம் போய் சண்டை போட்டு, அங்க மத்திய அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் ஒரு பேக்கேஜ். என்ன பேக்கேஜ்? நீங்க மொத்தமா 2,00,000 டன் மாம்பழம் நீங்க கொள்முதல் செய்யுங்க, அதுல நான் ஒரு டன் மாம்பழத்துக்கு நான் 4,000 ரூபாய் கொடுக்குறோம், அது 2 பேர் பிரிச்சுப்போம். நியாயமான தேவை. அப்படி கர்நாடகாவில் செஞ்சாங்க. ஆந்திராவில்
அதெல்லாம் விட இல்லை, ஊக்கத்தொகை 4000 ரூபாய் ஒரு டன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இங்க தூங்கி கொண்டிருக்கின்ற ஒரு அரசு, கேவலமான ஆட்சி செய்கின்ற ஒரு அரசு, மக்கள் விரோத அரசு, விவசாயிகள் விரோத அரசு. ஒரு அரசாயா என்ன பண்ண போறோம் அதுக்கப்புறம்? இப்ப மாம்பழம் உலகம் முழுவதும் இங்க இருந்து போயிட்டு இருக்குது. மாம்பழம் டிமாண்ட் உலகத்துல எப்பவுமே அதிகமா தான் வந்துட்டு இருக்கு, குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் எங்கிருந்தியா நீங்க விலையை குறைக்கிறீங்க? எதுக்கியா குறைக்கிறீங்க? நீங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? கடைசியில பேச்சுவார்த்தை நடத்தி என்ன நெட் ரிசல்ட், என்ன விளைவுகள் என்ன வந்தது? ஒரு சீசன் தான் மாம்பழம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஒரு டீ, ஒரு பிஸ்கெட், அவ்வளவுதான் பேச்சுவார்த்தையில். அது என்ன விவசாயம்? விவசாயம் பட்ஜெட் போட்டா, அந்த விவசாயம் பட்ஜெட் போடுறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் காரணம். தொடர்ந்து நாங்க 17 வருஷமா விவசாய பட்ஜெட்டை போடணும் நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை, ஷேடோ அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட் போட்டு அப்புறம் ஏதோ விளம்பரத்துக்கு போட்டாங்க. போட்டுட்டு என்ன எவ்வளவு பட்ஜெட்ல ஒதுக்குனாங்க தெரியுமா விவசாயத்திற்கு? 13,000 கோடி. 13,000 கோடி ஒதுக்கி ஒரு விவசாயம், ஒரு மாநிலம், இவ்வளவு பெரிய மாநிலம், 8 கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாங்க கேட்கறது 80,000 கோடி கேட்டோம் விவசாயத்துக்கு ஒதுக்குங்கன்னு. 13,000 கோடி வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு பட்ஜெட் எதுக்கியா? இதை விட்டுட்டு போயிடலாம. எது யாரை ஏமாத்துறீங்க? இதே போன்ற நீர்ப்பாசன திட்டங்கள் இதுதான் வேணும். இன்னைக்கு நமக்கு மழை வருது. ஒரு காலத்துல நமக்கு தென்மேற்கு பருவம், வடகிழக்கு பருவம், 2 பருவம் இப்ப தென்மேற்கு ஓடிட்டு இருக்குது. இப்போ 2 பருவமும் சேர்த்து, இது 2 பருவம் சேர்த்து 6 மாசம். ஆனா 6 மாசத்துல மழை பெய்யுது 45 நாள்ல மழை. அந்த 45 நாள் மழை பெய்யும். சராசரியா 900 மில்லிமீட்டர் பெய்ஞ்சது தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு 30 நாள்ல பெய்யுது. 45 நாள் பெய்ஞ்ச மழை இன்னைக்கு 30 நாள்ல பெய்யுது. 950 மில்லிமீட்டர் பெய்யுது. கூடுதலா மழை பெய்யுது இன்னைக்கு. ஆனா அதை தேக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இருக்கிற ஏரியெல்லாம் முடிச்சுட்டாங்க, ஏரியெல்லாம் மூடிட்டாங்க, தூர்ந்து போச்சு. ஆத்துல தண்ணி போச்சுன்னா அதே கழிவு. அடுத்த நம்ம கிழவரப்பள்ளி போறோம், அங்க பார்க்க போறோம். அங்க பார்த்தா வெறும் கழிவு, திடக்கழிவு, ரசாயன கழிவு. பெங்களூர்ல இருக்கிற செப்டிக் டேங்க், பெங்களூருடைய செப்டிக் டேங்க் இப்போ கிழவரப்பள்ளி டேம். அங்க இருந்து கீழே கேஆர்பி வருது, கேஆர்பியில இருந்து கடலூர்ல போய் தென்பண்ணை. அதான் இங்க சுத்தி இருக்கிறவங்க குடிச்சிட்டு இருக்காங்க, பயன்படுத்துறாங்க விவசாயத்துக்கு. ஆனா இதுல எந்த அரசாங்கம், திமுக அரசு கவலை இல்லையா? அதை பத்தி தெரியுமா? தெரியல. நமக்கு தான், எனக்கு தான் பதட்டமா இருக்குது, அடிச்சுக்குது எனக்கு. ஐயோ என்ன செய்யலாம்? இதெல்லாம் சாதாரணமா செய்யலாம். நாங்க என்ன கேட்டேன், 1 லட்சம் கோடி எங்கேயாவது கடனை வாங்கு. 1 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு 20,000 கோடி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாட்டில் 20 நீர்ப்பாசன திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. இது சாதாரண திட்டங்கள் என்னை பொறுத்த வரைக்கும். அதுல நிறைவேற்றி அப்பதான் நான் இப்ப சொன்னார், ஐயா சொன்னார், இன்னொரு 10 வருஷத்துல உணவு பற்றாக்குறை ஏன் வரப்போகுது? நிச்சயமா வரும். இப்போ நம்ம மழை பெய்யுது இல்ல, மழை பெய்யுது, மேக வெடிப்பு, கிளவுட் பர்ஸ்ட். ஆந்திரா, இது ஜம்மு காஷ்மீர்ல 60 பேர் இறந்துட்டாங்க. ஹிமாச்சல் பிரதேஷ்ல பார்த்தோம். 2018 அவலாஞ்சி ஊட்டியில கிளவுட் பர்ஸ்ட் 911 மில்லிமீட்டர் ஒரே நாள்ல பெஞ்சுது. தமிழ்நாட்டுக்கு ஒரு வருஷத்து மழை அங்க ஒரே நாள்ல பெஞ்சு. இப்படிதான் அடிக்கடி நம்ம கேட்க போறோம். ஆனா 10 வருஷமா தான், அடுத்த 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு மழை வராதுன்னு சொல்லிட்டாங்க. யாரு? காலநிலை விஞ்ஞானிகள், கிளைமேட் சயின்டிஸ்ட். ஐநா சபையும் சொல்லுது. அதுக்கு என்ன பண்ணணும்? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நம்ம ஏரி குளங்களை தூர்வாரணும், தடுப்பணை கட்டணும், புதிய ஏரிகள் உருவாக்கணும். மன்னர்கள் காலத்தில் 42,000 ஏரி இருந்தது தமிழ்நாட்டில். இன்னைக்கு 22,000 ஏரி காணோம். 22,000 ஏரி நம்ம இல்லை. எல்லாத்தையும் எங்க கலெக்டர் ஆஃபீஸ் எங்க கட்டுறான்? ஏரியில கட்டுறான். எஸ்பி ஆஃபீஸ் ஏரியில, கோர்ட்டு எங்க ஏரியில, வீடு கட்டுனா ஏரியில, ஹவுசிங் போர்டு. அப்போ வேற எங்கேயும் இடம் இல்லை. அப்படின்னா உங்களுக்கு நிர்வாகம் தெரியல, இந்த ஏரியோடைய முக்கியத்துவம் தெரியல. நேற்று கூட போனேன், எண்ணெய்கோல் புதூர் தும்பலள்ளி எண்ணெய்கோல் புதூர் படையலா திட்டம் தருமபுரியில். அந்த எண்ணெய்கோல் புதூர் தும்பலள்ளி திட்டம் வேணும்னா நம்ம பெருச்சி கவுண்டர் அங்கே இருந்தார், இப்போ நம்ம கூட இல்லை. அவர் தான் இவ்வளோ அங்கே எனக்கு முதல்ல அங்கே நான் எம்பியா 2014 இருந்தப்போ அவர் சொல்லி, தும்பலள்ளி வந்து பாருங்க. தும்பலள்ளி வந்து பார்த்தா 500 ஏக்கர்ல டேம், ஒரு சொட்டு தண்ணி இல்லை. 22 வருஷம் ஆச்சு அந்த மழை தண்ணி வந்து. இங்கேருந்து வரணும்னா தென்பண்ணையில் வருது. தென்பண்ணையில் வருஷத்துக்கு 4 முறை வெள்ளம் போகுது. அந்த வெள்ளம் போகிறதுல ஒரு எப்படியாவது ஒரு 10-15 டிஎம்சி கடலுக்கு போகுது. கடலூரில் போய் அங்கே வெளியில் போகுது.
அதுல கொஞ்சம் திருப்பி விடணும். இந்த 2 திட்டம், எண்ணெய்கோல் புதூர் தும்பலள்ளி திட்டம், எண்ணெய்கோல் புதூர் வடிதலா திட்டம், இந்த 2 திட்டத்துக்கும் கிட்டத்தட்ட 1/4 TMC தேவைப்படும். அவ்வளவுதான், வெறும் 1/4 TMC. இந்த படுதலா திட்டத்துல 22 கிலோமீட்டர் தும்பலள்ளி அந்த எண்ணெய்கோல் புதூர் படுதல, அதுல பார்த்தா 5000 ஏக்கர் கூடுதலா விவசாயம் பண்ணலாம் நேரடியா. மறைமுகமாக 25,000 ஏக்கர் கூடுதலா விவசாயம் பண்ணலாம். அது இல்லாம 1,00,000 டன் உணவு அதிகமா உற்பத்தி செய்யலாம். எதுல? இந்த சின்ன திட்டத்துல, சாதாரண ஒரு திட்டம். இந்த திட்டத்துல அதே போன்று எண்ணெய்கோல் புது தும்பலள்ளி திட்டத்துல 10,000 ஏக்கர் கூடுதலா விவசாயம் பண்ணலாம். 30,000 ஏக்கர் மறைமுகமாக பயன்பெறும். அங்க 1,50,000 டன் உணவு கூடுதலா உற்பத்தி செய்யலாம். அப்போ உணவு நமக்கு கிடைக்க போறது கிடையாது இன்னும் கொஞ்ச நாள். ஏன்னா இவங்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னையில இருந்து இன்னைக்கு 44 லட்சம் விவசாய நிலம் ஏக்கர் இன்னைக்கு மாத்திட்டாங்க. 44 லட்சம் ஏக்கர் நினைச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 15 லட்சம் ஹெக்டேர்னு சொல்றேன். 44 லட்சம் ஏக்கர் விவசாய நிலத்தை மாற்று பயன்பாடு, ஹவுசிங் போர்டோ பண்ணி விவசாய நிலம் இல்லை, தண்ணி இல்லை, நீர் இல்லை, அதுக்கு ஆக்கிரமிப்பு எல்லாம் பண்ணிட்டு குறைஞ்சு போச்சு. இது இல்லாம இப்போ நம்ம விவசாயிட்ட அவனுக்கு சிப்காட் கொடுக்குறேன், அவன் தொழிற்சாலை கொடுக்குறேன், அவனுக்கு ஸ்மார்ட் சிட்டி கொடுக்குறேன், இன்டெலெக்சுவல் சிட்டி கொடுக்குறேன், அறிவுசார் நகர் கொடுக்குறேன்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள் போராடினா குண்டர் சட்டத்துல போடுறானுங்க. இவங்கெல்லாம் ஆட்சி, விவசாயிகள் கடவுளா இருக்கிறவங்க குண்டர் சட்டம். எதுக்கு? என் நிலத்தை கொடுக்க மாட்டேன், எனக்கு விவசாயம் தான் பண்ணணும். இது ஒரு ஆட்சி. அப்போ என்ன நான் கேட்டேன், இப்ப நிலம் விவசாயம் பண்ணலன்னா நம்ம சந்ததியினர் என்ன பண்ண போறாங்க? அதை பத்தி இவங்களுக்கு கவலை இல்லை. இப்ப இவங்க இருக்கிறப்போ கொள்ளை அடிச்சுட்டு முடிச்சிட்டோம், நிலத்தை அழிச்சிட்டு போயிடணும், நிலத்தை பிடிச்சி 500 ஏக்கர் 1000 ஏக்கர் இந்த டாடா அவங்க பில்லா அந்த கம்பெனி எல்லாம் கொடுத்துட்டு போயிடணும், முடிச்சுட்டு காசை வாங்கிட்டு முடிச்சுட்டு போயிடணும். அப்போ இதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும். கேட்டது என்ன கேட்டார் ஐயா? கேட்டார் விலை நிர்ணயம் பண்ணுங்க, குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். பாட்டாளி கட்சி நம்ம பட்ஜெட்ல போடுறது என்ன கொடுக்கறது இப்போ நெல்லுக்கு குவிண்டால், இப்போ கரும்புக்கு எல்லாம் சில இதெல்லாம் நெல், எல்லா விளைச்சலுக்கும் நிர்ணயம் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் உற்பத்திக்கும் நிர்ணயம் பண்ணுங்க. அந்த உற்பத்தி செய்யறதுக்கு விலை நிர்ணயம் செய்யறது விவசாயிகள் தான், அவங்க தான் பண்ணணும். இப்ப எல்லாமே ஒரு குண்டூசி உற்பத்தி பண்றான் பார், அவன் நிர்ணயம் யார் பண்றான்? அவன் தான் பண்றான். ஒரு பென்சில் உற்பத்தி செய்யறவன் விலை நிர்ணயம் அவன் தான் பண்றான். ஒரு நோட் புக் உற்பத்தி செய்யறவன் விலை நிர்ணயம் அவன் தான் பண்றான். இப்ப விவசாயிகள் உற்பத்தி செய்யற விளைச்சலுக்கு அவங்க தானே நிர்ணயம் பண்ணி பண்ணணும். ஆனா இவங்க பிச்சை போடுவாங்க. குவிண்டால் நம்ம என்ன கேட்டையா, ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் கொடுங்க. இப்ப கிடைக்கிறது இப்போ விவசாயம் ஒரு குவிண்டால் உற்பத்தி செய்யறதுக்கே இன்னைக்கு 2200 ரூபாய் ஆகுது. அவ்வளவுதான் கூட 1700 ரூபாய் 1800. அங்க தனி நீங்க பிரைவேட் இதுல தனியார்கிட்ட நீ கொடுத்தா 1600 ரூபாய் கொடுக்கலாம். நீ கவர்மெண்ட்ல எங்க அங்க இல்ல, அங்க மழை இதுல சேமிப்பு எங்களுக்கு இல்லை, கிடங்கு இல்லை, பத்தாது, நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி மழையில வச்சுட்டா அப்புறம் அது பூத்து போய் அப்புறம் போய் அது ரேட்டை கம்மி பண்ணி அங்க போனா ஒரு மூட்டைக்கு 40 ரூபா 50 ரூபா லஞ்சம் கொடுக்கணும். இவ்வளோ மோசமா நான் எவ்வளோ நான் பார்க்கல. இவ்வளோ மோசமா, இவ்வளோ தரங்கட்ட ஒரு ஆட்சி நடந்தது. கரும்புக்கு நாங்க கேட்கறது 5000 ரூபாய் கொடு. இப்ப சொல்றாரு 90% கரும்பு இங்க அரூர் இந்த தருமபுரி கரும்புலாம் அதிகமா சர்க்கரை, அதாவது உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா இதுக்கு இணையா இந்த கண்டென்ட் அதிகமா இருக்கிற கரும்பு இங்க மட்டும் தான், வேற எங்கேயுமே இல்லை. அதுவே இப்ப முடிச்சு மாற்று பயிர் போயிட்டு. அப்போ என்னதான் நடக்குது இங்க? என்னதான் செய்ய போறீங்க? நோக்கம் என்ன? விவசாயிகள் எல்லாம் ஒன்னா சேரணும். இந்த ஆட்சி இவ்வளவு மோசமா நம்ம பார்க்கவே இல்லை. எதுலயுமே இவங்களுக்கு ஈடுபாடு இல்லை, எதுலையுமே ஈடுபாடு இல்லை. விலைக்கோ எதுக்கோ அதுக்கு ஈடுபாடு மட்டும் இல்லை, எதிராக செயல்பட்டு இருக்காங்க. விவசாயிகளுக்கு எதிரியா செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா விவசாயத்தை பத்தி எதுவும் தெரியாம இருக்கிறாங்க. அதில் இதெல்லாம் எல்லாம் வாங்க, நான் எனக்கு இதை தொடர்ந்து இது குரல் கொடுத்து தான் இருக்கிறோம், இது பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க எங்களை வழி நடத்துங்க, சொல்லுங்க என்னென்ன பண்ணணும் சொல்லுங்க. நாங்க போராடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். எங்க வரணும், என்ன பண்ணணும், அது ஒன்று எழுதி
ம் 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 முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதான் இப்போ உங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரு, நம்ம இப்போ எம்எல்ஏட்ட சொல்லியிருக்கிறேன் நான், அதெல்லாம் உடனே நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு. இதே மாதிரி எவ்வளோ காவிரி குண்டார் திட்டம் இருக்குது, காவிரி தாமிரபரணி திட்டம், அப்புறம் மேட்டூர் உபரி நீர் திட்டம், எல்லாம் இவ்வளோ திட்டங்கள் நம்ம நிலுவையில் இருக்குது. ஆனால் அதை பற்றி ஒன்றுமே இல்லை. தடுப்பணைகள் நான் எவ்வளோ யோசனைகள், பாலாத்துலேயோ தென்பெண்ணையிலையோ அதுக்கப்புறம் காவேரியில், இந்த பெரிய பெரிய ஆறுகளில் ஒவ்வொரு 10 கிலோமீட்டரில் ஒரு தடுப்பணை கட்டணும். 10 கிலோமீட்டர் தடுப்பணை கட்டணும். ஏன்னா இந்த மழை இன்னைக்கு வருது, காவேரியில் டேம்ல இருந்து தண்ணி பார்த்தா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 520 டிஎம்சி தண்ணி கடலுக்கு போயிருக்கு. 520 டிஎம்சி தண்ணி. கர்நாடகா நம்ம எவ்வளோ சண்டை போடுறோம், நடுவர் மன்றம் தீர்ப்பின்படி 177.25 டிஎம்சி கொடுக்கணும். ஆனால் அவன் 520 டிஎம்சி கடலுக்கு போகுது. அதுக்கு நம்ம தேக்கி வைக்கிறதுக்கு இவங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, கிடையாது. அது கான்செப்ட் இல்லை. ஏன் கட்ட மாட்டான், தடுப்பணை கட்ட மாட்டான்னா மணல் எடுக்க முடியாது, மணல் கொள்ளை எடுக்க முடியாது. தடுப்பணை கட்ட தண்ணி நீக்கும் 5 கிலோமீட்டரில், அவன் மணல் எடுக்க முடியாது. அது ஒரே காரணத்துக்காக தான் தடுப்பணை கட்ட மாட்டான். அப்போ இதெல்லாம் எவ்வளோ செய்யணும், எவ்வளோ திட்டங்கள் இதுக்கு எல்லாம் இருக்கு. அதனால நிச்சயமா இந்த பிரச்சனை இது கையில் நிச்சயமா எடுக்க போறோம். இந்த சீசன் இப்போ முடிஞ்சு போச்சாச்சு. அடுத்தது இதுனா இந்த மாவட்டத்தில் இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, பால் உற்பத்தியாளர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் எவ்வளோ மற்ற எல்லாம் இவ்வளோ இருக்குது. ஏன்னா அந்த தள்ளி பக்கத்துலலாம் அவங்க பூ ஒரு காலத்தில் ஒரு கோடிக்கணக்கான ரோஜாக்களை ஏற்றுமதி, இன்னைக்கு லட்சக்கணக்கான ஆயிடுச்சு. ஏன் அதை பராமரித்து அதை கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணி அதை ஏற்றுமதி செய்யறதுக்கு இடம் இல்லை, வசதிகள் இல்லை. அது ஏதோ ஒன்று போட்டாங்க, அது சரியா பண்ணல, பராமரிப்பு இல்லை. இன்னும் நல்ல யோசனை பண்ணாங்க. இப்போ இந்த மாங்குழுக்கு அரசு ஒரு தொழிற்சாலையை தொடங்குங்க. ஏன் நீங்க தனியாக நம்பி இருக்கீங்க? அரசு தொழிற்சாலையை தொடங்குனா அந்த என்ன விலை நிர்ணயமோ அதுதான் அவனும் பண்ணணும், வேற வழி இல்லை. அது நிச்சயமா இது செய்வோம், இதுக்காக போராடுவோம். ஒரு 6 மாசம் தான் இதுக்கு, இந்த ஆட்சி 6 மாசத்துக்கு மேல அடுத்தது நம்ம எல்லாம் சேர்ந்து நாங்க பண்ண போறோம். அப்போ உறுதியா நான் சொல்றேன், இங்க ஒரு அரசு மாங்கூழ் தொழிற்சாலை அரசே இங்க நடத்துவதற்கு தொடங்குவதற்கு முழுசா நாங்க ஏற்பாடு பண்ணுவோம். விலை நிர்ணயம் செய்து அதுக்கு விவசாயிகள் எல்லாமே குளிர்பதன கிடங்குகள், இங்க கோல்ட் ஸ்டோரேஜ் எல்லாம் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் விளைச்செல்லாம் அங்கே வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு சீசன் டைம் இல்லைன்னா கூட வச்சுட்டு போகலாம். இது மாம்பழத்துக்கு மட்டும் இல்லை, தக்காளி பக்கத்தில் இங்கே இருக்கிற எவ்வளோ இந்த பகுதி தக்காளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஃபுல்லாக அந்த தக்காளி, ராயக்கோட்டை போய் எவ்வளோ தக்காளி. ஆனால் சென்னையில் கோயம்பேட்டில் தக்காளி நாங்கள் போய் வாங்கினா சென்னையில் 70 ரூபா 80 ரூபா ஒரு கிலோ, உங்ககிட்ட 2 ரூபா 3 ரூபா. அது பறித்து எடுத்துட்டு போக கூட கட்டுப்படி ஆகுது. இப்படி நீங்கள் குளிர்பதன கிடங்குகள் வச்சுக்கிட்டு அங்கே விலை ஏறுற, அங்கே விலை கம்மியாக இருக்கப்ப நீங்கள் வச்சுக்கிட்டா, இதெல்லாம் அடிப்படை கட்டுமானங்கள் விவசாய வளர்ச்சிக்காக. நான் பேசிகிட்டே போவேன். நான் கிளறுபள்ளிக்கு போகிறேன். கிளறுபள்ளியான அங்கே போகிறேன். அங்கே என்னன்னா அங்கே போய் பார்வையிட போகிறேன். ஏன்னா பெங்களூரில் இருக்கிற அத்தனை கழிவும் அந்த டேமுக்கு வருது, அந்த டேம்லேருந்து கேஆர்பிக்கு வருது, கேஆர்பியிலேருந்து தென்னை அது போயிட்டு இருக்குது. அதனால் அடுத்தது நான் போகிறேன் நான். அதனால் நீங்கள் எல்லாம் தைரியமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நீங்கள் விவசாயிகள் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா யாராலும் தடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளும் ஒன்று சேருங்கள். அனைத்து விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து நாங்கள் எங்கள் உரிமைகளை, எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய எதிர்காலம், அதாவது விவசாயிகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய நிச்சயமாக பாட்டாளி கட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள். ஏன்னா எங்களால் மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனை உணர்வுபூர்வமாக தெரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா பிரச்சனை தெரிந்து கொள்வது மட்டும் கிடையாது, அதை பற்றி பேசி போராடி கொண்டிருக்கின்றோம். விவசாயிகள் பிரச்சனைனா முதல் அங்கே நிற்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன நம்ம எல்லாம் விவசாயிகள் தான். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, எங்கள் குடும்பத்தில் நீங்கள் பாட்டாளி கட்சி 90% எல்லாம் விவசாயிகள் தான் பாட்டாளி கட்சியில் இருக்கிறாங்க. அதால் அந்த உணர்வு, அந்த நெருக்கம் எல்லாம் இருக்குது. அந்த வகையிலே உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு
ஒரு விதத்தில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆனால் அந்த சந்திப்பு ஒரு ஒரு உணர்வுபூர்வமான சந்திப்பாக உங்களுடைய குறைகள், உங்களுடைய பிரச்சனைகள்லாம் கேட்டறிந்து இதற்கு நிச்சயமாக ஒரு விடை இதற்கு கொண்டு வருவோம், விரைவிலே அதை கொண்டு வருவோம் என்று நம்பிக்கையோடு நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.